இப்போ நம்ம இஸ்ரேல் லெபனான் பார்டரில் இருக்கோம். அந்த செவரு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த செவரு தான் இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய பார்டர் வால். செவருக்கு அந்த பக்கம் இருக்கிறது லெபனான், இந்த பக்கம் இருக்கிறது இஸ்ரேல். ஹிஸ்புல்லாக்கள் தெற்கு லெபனானை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவுடைய இதுவே பார்த்தீங்கன்னா பேஸே இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நடந்து முடிந்த சண்டைக்கு பிறகு ஹிஸ்புல்லாக்கள் இவங்க கணிசமான அளவுக்கு பின்னாடி தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி பார்டரை தாண்டி லெபனானுக்குள்ளே இஸ்ரேலுடைய மிலிட்ரி போஸ்ட் இப்போவுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோட போடப்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் சீஸ்ஃபயரில் என்னென்னா, ஹிஸ்புல்லாக்கள் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணணும், லித்தானி நதிக்கு அந்த பக்கம் போகணும், இந்த இடத்த கம்ப்ளீட்டாக லெபனானுடைய அரசாங்கம் கையில் எடுக்கணும் அப்படின்றது தான். அது நடக்கலை. லெபனானுடைய இராணுவம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த கண்ட்ரோல் லெபனானுடைய இராணுவத்துடைய கண்ட்ரோல் இந்த இடம் வர வரைக்கும் இஸ்ரேல் தன்னோட பாதுகாப்புக்காக எல்லையை தாண்டி லெபனானுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே அவங்களுடைய மிலிட்ரி போஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஒரு அசாதாரணமான ஒரு அமைதினே சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்காங்க. சிரியா வீழ்ந்த பிறகு ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயுத உதவிகள் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ ஈரானால் இப்போ அந்த ஆயுதங்கள் அவங்களால கொடுக்க முடியல. பட் அவங்களே சொல்கிறது, அக்டோபர் 7 ஹிஸ்புல்லாக்களும் சேர்த்து எங்களை தாக்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேல் சந்திச்சிருக்கும் அப்படின்றது. ஹமாஸை விட ஹிஸ்புல்லா பல மடங்கு பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. இந்த இஸ்ரேலில் கொடி நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டோன் நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு 2007 இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது பாருங்க. அந்த மலையில் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த இது தெரியுது. பஸ் உள்ளேருந்து எடுக்கிறோம். அந்த ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்கேருந்து ஒரு ராக்கெட் ஃபயர் பண்ணுறாங்க, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஃபயர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய இராணுவ வாகனத்தை தகர்க்கிறாங்க. 4 பேர் கொல்லப்படுறாங்க. அப்போ தான் அந்த போர் ஆரம்பித்தது. இந்த இஸ்ரேலிய கொடியை அந்த வீரர்கள் நினைவாக அவங்க வச்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கலாம். அதை இப்போ நம்ம லெபனானுடைய பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் பெட்ரோல் ரோடு, அந்த ரோட்டை எடுத்துகிட்டு இந்த பார்டர் வால் கூடவே இது பண்ணுறது வரும். ஸோ இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் இந்த இடத்துல பார்டர் பெட்ரோலிங்க வண்டியில் பண்ணுறாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு ஆன்டி டேங்க், ஏன்னா அது ஹில்லில் அந்த மலைக்கு அந்த பக்கம் லெபனானுடைய பகுதிகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இப்போது அவங்க அந்த பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு. இது அவங்களுடைய பேஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடம் முழுக்கவே இஸ்ரேலுடைய ஒரு பார்டர் வில்லேஜ் ஒன்று இருக்குது. ஒரு 500 பேர் அளவுக்கு அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்த காலியாக விடக்கூடாது அப்படின்றதுக்காக இஸ்ரேலுக்கு உண்டான முட்டை உற்பத்தி மற்றும் ஆப்ரிகாட் போன்ற அந்த பல வகைகள் எல்லாமே இங்கே பயிரிடப்படுது. ஸோ பார்டர் ஏரியாவை பாப்புலேட் பண்ணி வைக்கக்கூடிய டெக்னிக்கை இஸ்ரேலும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்டரில் பார்த்திங்கன்னா சைனாவும் அதை முன்னெடுக்கிறத பார்க்குறோம். அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்கள்லையுமே சைனா ஒரு பார்டர் வில்லேஜஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. பார்டர் வில்லேஜ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார்டரை மேனேஜ் பண்ணுறது இதுவாக இருக்குது. இப்போ இந்தியாவும் அந்த வேலையை பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். பார்டர் வில்லேஜஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடம் பாப்புலேட்டடாக இருந்தால் தான் ஒரு ஹோஸ்டைல் நெய்பரோட நமக்கு அந்த கண்காணிப்பு அப்படின்றது நம்ம பக்காவாக வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து தான் கொஞ்சம் தொலைவில் மெடிட்டரேனியன் சீ இருக்குது. ஸோ அந்த சீயோட இருந்து அப்படியே அந்த மலையோடு ஒட்டி வரக்கூடிய செவரு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செவரு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செவரு தான் லெபனான் மற்றும் இஸ்ரேலை பிரிக்கக்கூடிய பார்டர். பட் ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த ஒப்பந்தம் இன்னும் நிறைவேறாதனால இஸ்ரேலிய இராணுவம் எல்லையை தாண்டி லெபனான்லேயுமே அவங்க மிலிட்ரி போஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பீஸுமே இவங்களுடைய வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இந்த அமைதியுமே ஒரு வகையில் பார்த்தா தற்காலிகம் தான் சொல்லலாம். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப வலிமையானவங்க. கணிசமான பகுதிகள், ஹாஸ்பிட்டல்ஸு, பேங்க்ஸு அப்படி போன்ற பல ஒரு அரசும் இருக்கக்கூடியது. 2 மந்திரிகளும் இருக்காங்க லெபனானோட அரசாங்கத்தில். ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸு.
கணிசமான அளவுக்கு கேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. ட்ரக் போன்ற பல விஷயங்கள்லையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஃபண்ட்ஸுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணாலும் இஸ்ரேலோடைய அரசே ஒத்துக்கிறது என்னென்னா ஹிஸ்புல்லாவெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து சொன்னாங்க, ஹிஸ்புல்லாக்களுக்கு நடந்த பேச்சுவார்த்தைகள்லையுமே அந்த இது வந்து இருந்திருக்கு. அதாவது நல்ல வேலை அக்டோபர் 7 அன்னைக்கு வடக்கில் ராக்கெட் தாக்குதலோடு நிறுத்தினாங்க. ஹமாஸ் மாதிரி இவங்களும் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத சேதத்தை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைலமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டைலமா ஒரே நேரத்தில் 2 ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் அவங்க ஹமாஸை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஹமாஸ் வீக்கான பிறகு ஹிஸ்புல்லாவை டார்கெட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லாவோடைய லீடர்ஷிப் ஹசன் நஸ்ருல்லா போன்றவர்களை எடுத்தாங்க. இப்போது 2 இடத்துலையுமே இவங்களுக்கு ஒரு அமைதி அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ ஹிஸ்புல்லாக்கள் இங்கே உள்ளே வராதனால அவங்களுக்கு வந்து இந்த பிணைய கதிகள் போன்ற இது இல்லை. ஸோ ஒரு தற்காலிகமான அமைதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு பாலைவனத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். மரம் நட்டுருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ன்றது நம்ம ஊரில் தரிசு நிலம் அப்படின்னு சொல்கிறோம். பட் பாலைவனத்துக்குள்ளே வெறும் கல்லை மட்டும் வச்சுக்கிட்டு மினிமம் இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஆலிவ் ஃபார்மிங்கை உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா இது எல்லாம் இயற்கையாக வளர்ந்த மரங்கள் கிடையாது, இவங்க வளர்த்தது. ஒரு வனப்பகுதியாகவே மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பார்டர் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும், பார்டர் போஸ்ட்டுக்கு இப்போது என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மிலிட்ரி போஸ்ட்னால இந்த இடத்துல இது இருக்குது. உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். Is the wall that you see, the demolished houses that you see were houses that the IDF demolished them during the war. Every place where we found something that belonged to Hezbollah, starting for a flag, a Kalashnikov or a rocket, then never mind, we demolished it, because we wanted to leave a sign to the civilians that if they will not take their future in their hands and they will let Hezbollah to come to the border and shooting us, they will not have any houses left. Now, you see above the hill, in the middle of the hill, there is a white wall with a small house. It's a small base. It's a military post of UNIFIL, the UN force that is in South Lebanon, which I believe there is still an Indian regiment in UNIFIL, or maybe they left not a while ago. I don't know if they are here, but this belongs to UNIFIL. They are in the Lebanese side, and 100 meters from this UN base, they were shooting rockets into this community. So UNIFIL didn't have any will and any way to stop Hezbollah from fighting inside Israel, for firing. And the top of the hill, you cannot see it because the trees, it's behind the trees. There is an Israeli base which will remain there in Lebanese soil until the Lebanese army will take place and replace the IDF in the Lebanese border. And this is the idea. The idea is that we are not letting Hezbollah to come back to the border. Every movement of Hezbollah that we see, even far away from here, from the border, if we recognize some activity of Hezbollah trying to come over to the south or starting again building their bases in the south, we attack it immediately. Almost every day it happens. We are very strict in this thing.
the days that Israel will sit over quietly and seek for peace just because we don't want to fight, they ended. Now we knew and we know that we are living in a neighborhood which is very complicated, and if we want to stay living here and alive, we need to behave like our neighbors. Not totally, but to secure our civilians. இப்போ நீங்கள் பார்க்குறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் போஸ்ட். இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது லெபனான். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் அந்த மிலிட்ரி போஸ்ட் ஒன்று பார்க்குறோம். ஒரு கொடி இருக்குது. அது வந்து யூனிஃபில், யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் லெபனான். யூனிஃபில் அப்படின்னு சொல்கிறது யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் லெபனான். அதில் ஒரு இந்திய ராணுவம் இருக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்திய ராணுவம் யூனிஃபிலோடைய யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் லெபனானுக்கு ரொம்ப வருடமாக நம்ம வீரர்கள் வந்து இங்கே அமைதியை பாதுகாக்கணும்னு இருக்காங்க. ஸோ அந்த ஐநாவுடைய பாதுகாப்பு படை, அமைதிப்படையோடைய போஸ்ட் தான் அது. அதை தான் அவங்க யூனிஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் மிஷன் இன் லெபனான். இப்போது சமீபமாக இந்த போஸ்ட் அப்படின்றது இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்குது. இந்திய ராணுவம் இதை நேரடியாக மேனேஜ் பண்ணல. நம்ம ஐநாஸ்க்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்புகிறோம். ஸோ இஸ்ரேலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு கீழே, அந்த மலைக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே ஒரு 500 மீட்டர்லேருந்து ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் ஃபயர் பண்ணாங்க. ஆனால் ஐநா எந்த தலையீடுமே பண்ணலை. இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் அதை தடுத்துருக்கணும். இந்திய ராணுவம் நேரடியாக இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது. அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதிப்படை, அது இந்திய ராணுவமாக இருக்கலாம், நாளைக்கு பங்களாதேஷ் ராணுவம் கூட இங்கே வருவாங்க, அவங்க இதை ஆக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்டர் பதட்டமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ பார்டர் செட்டில்மெண்ட்டில் இந்த வில்லேஜ் ஒரு 500 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல 500 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாருங்க, ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம், ஒரு கோழி பண்ணையை உருவாக்கி, ஒரு வேர் ஹவுஸ் உருவாக்கி, இந்த இடத்த அவங்க எப்படி லாபகரமாக மாற்றிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒன்று, அவங்க டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா மாதிரியே எதிரிகள் சுற்றி இருக்க அந்த நாட்டுக்கு அவங்க எதிரிகள் அதிகம். ஆனாலும் பார்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி, சென்சிட்டிவ் ஜோனால் நம்ம இறங்க முடியாத வண்டியை விட்டு, நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பார்டர். வந்திருக்கக்கூடிய அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிகமாக செட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு அதிகாரியுமே ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, இஸ்ரேலுடைய உறவுத்துறையில் இருந்தவர். ஸோ இதுதான் அந்த கம்யூனிட்டி. ஸோ அந்த ப்ரெசன்ஸுக்கு இஸ்ரேலிய கொடிகள் பறக்கிறத நம்ம பார்க்கலாம். 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு எல்லை கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆலிவ் ஃபார்மிங் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாலைவனத்தில் கொஞ்சோண்டு மண்ணை இங்கேருந்து கொண்டு வந்து கல்லை உடைச்சி அந்த மண்ணில் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த 500 குடும்பங்கள் இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ தனிநபர் வருமானமே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆசியாவிலே பணக்கார நாடு. தனிநபர் வருமானத்தில் அவங்க வந்து எதையுமே ஒரு கமர்ஷியல் ஆங்கிளோடையும் பார்க்குறாங்க. இப்போ இதே இடத்துல பார்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கேஃபே இருக்குது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் லாங் ட்ரைவ் போகணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை போய் ஊருக்கு வெளியில் போகணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் பைக் எடுத்துகிட்டு வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ பார்டர் போஸ்ட் பொதுமக்களுக்கு இல்லாமல் ஒரு இறுக்கமான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதில்ல, அந்தளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணுறாங்க. மேபி பார்டர் டூரிசமை நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பார்டர் இருக்குது. பங்களாதேஷோட ஒரு 4000 கிலோமீட்டர், பாகிஸ்தானோட ஒரு 3000க்கும் அதிகமான கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனாவோடையும் ஒரு 3500 கிலோமீட்டருக்கு அதிகமான பார்டர் இருக்குது. ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்டர் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு இங்கேயுமே அதான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த காடுகளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க உருவாக்குனது. இது கட்டாந்தரையாக மலையாக இருந்த இடம், இது காடுகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு பார்டர் போஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இராணுவ வாகனங்கள் இங்கே பெட்ரோலிங் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு இதுவுமே ஒரு அமைதியை வந்து கொடுக்கல. அது ஒரு நிரந்தர அமைதி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும்.
ஸோ இந்த பார்டர் போஸ்ட் அப்படின்றது சென்சிட்டிவான ஜோன். ஹிஸ்புல்லாக்களுக்கும் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னா 2007 பிறகு அந்த யுத்தத்துக்கு பிறகு இவங்களுடைய அந்த இதுவுமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ 7 to 23 அவங்க பில்டப் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய மூமெண்ட், ஏரியா டாமினேஷன் சொல்லுவோம், அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதன் பிறகு அங்கங்கே கொடியை நடுறது செகண்ட் ஸ்டெப்பு, இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதன் பிறகு இன்டிமிடேஷன் சொல்லுவோம், இந்தியா பாகிஸ்தான்லேயுமே நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரெசன்ஸு. அதன் பிறகு சில மிலிட்ரி போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவங்க சைட்லேருந்து பண்ணுறது. ஸோ பார்டர் கிட்ட அவங்க நெருங்கி வந்திருக்காங்க. அப்பயே வந்து ஹிஸ்புல்லாவை தாக்கியிருக்கணும், நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், எங்களுடைய தவறு, ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மட்டும்தான் எங்களை வந்து காப்பாற்றும் அப்படின்றது இஸ்ரேலோட சித்தாந்தம். ஸோ அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவர் இன்டெரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ பாகிஸ்தான் இந்திய உறவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு நாம் ரியாக்ட் பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெரர் கேம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்டரில் வரும்போது அதை தாக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சைடு ஹிஸ்புல்லாக்கள் கிட்ட வரக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒப்பந்தப்படி லித்தானி நதிக்கு அந்த பக்கம்தான் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கணும். லித்தானி நதியிலிருந்து இந்த எல்லை பகுதி வரைக்கும் அவங்க இருக்கக்கூடாது. இந்த இடத்த லெபனானுடைய இராணுவம் டேக் ஓவர் பண்ணணும். ஹிஸ்புல்லாக்கள் இங்கேருந்து ஆயுதங்களை கைவிடணும். இதை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு யூனிஃபில்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் மிஷன் இன் லெபனான் இவங்க என்ஷூர் பண்ணோம். யுனைடெட் நேஷன்ஸ் லெபனான் மிஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருடமாக இந்தியா இராணுவம் இருக்காங்க. இப்போ அவர் நேரடியாக இந்திய இராணுவத்தை குற்றம் சாட்டல. இந்திய இராணுவம் இங்கே இருந்துச்சு, ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு 500 மீட்டர் தூரத்துலேருந்து ராக்கெட்ஸ் ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய இராணுவம் ரியாக்ட் பண்ணலை அப்படின்றது இந்திய இராணுவம் கிடையாது. இந்திய இராணுவம் டெக்னிக்கலாக ஐநாவோடைய உத்தரவுக்கு கீழே வருது. அந்த ஹைரார்க்கியில் அவங்களுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கீழே வராங்க. எந்த இராணுவமே தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அந்த பாதுகாப்பு படையோட தளபதி ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஐநா போன்ற அமைப்புகள் செயலிழந்து போனால் உலக அமைதிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பங்கம் வருது அப்படின்றத பார்க்கலாம். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸோட அடிப்படை கடமையே ஹிஸ்புல்லாக்கள் இவங்க பார்டர் கிட்ட வராமல் இவங்களுக்குள்ளே சண்டை நடக்காமல் பார்க்குறது தான். இதே மாதிரியான ஒரு மிஷன் நமக்கு வந்து சுடானில் இருக்குது, அங்கேயும் இந்திய இராணுவம் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் அந்த வாரோட பீக்கில் இருக்கும்போது நம்ம பார்த்த அந்த மிலிட்ரி போஸ்ட் மேலேயே தாக்குதல் நடத்துனாங்க. அதாவது யூனிஃபில்லோடைய போஸ்ட் மேலேயே வந்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. அந்த தாக்குதலில் தான் இந்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்ற அந்த சர்ச்சையெல்லாம் வந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லைக்குள்ளே இருக்குது, அமைதி வைக்க வேண்டிய நிலைநாட்ட வேண்டிய ஆட்களே அங்கே வந்து பண்ணலை, அப்போ நாங்கள் சட்டத்தை கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இஸ்ரேலோட அப்ரோச் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பீஸ் அப்படின்றது மேபி இன்னும் ஒரு 5 to 6 வருடங்கள் இருக்கலாம். மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு தனியாக அவங்களுக்கு பேங்க்ஸ் நடத்துகிறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறாங்க. அந்த அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் தெற்கு லெபனானில் பெய்ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா வீடுமே ஹிஸ்புல்லாக்களோட தான் இருக்கும், வாடகையிலேருந்து பெரிய வருமானம் வருதுன்ட்டு. ஹமாஸ் ஒரு சின்ன அமைப்பு, இது ஒரு பெரிய அமைப்பு. ப்ளஸ் ஹிஸ்புல்லாக்களோட ஸ்ட்ரென்த்துமே அதிகம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ இந்த அமைதி அப்படின்றது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். இவ்வளோ தாக்குதலுக்கு பிறகு இந்த ஒரு டெம்பரரியான ஒரு ட்ரூஸ் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த எல்லையை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இஸ்ரேலுடைய மிலிட்ரி அவுட் போஸ்ட் இருக்குது. ஸோ லெபனான் ஆர்மி இப்போ வீக்காக இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இதை வந்து கொடுக்க மாட்டோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். என்ன மீண்டும் அவங்க வந்து கட்டமைப்புகள், டனல்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்றது. ஒரு வகையில் ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த எங்கே வீக்காக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் அசாதோடைய அவர்களுடைய ஆட்சி வந்து கவிழ்ந்தது. அசாதோடைய ஆட்சி கவிழும் பொழுது ஹிஸ்புல்லாக்களுக்கு வரக்கூடிய லாஜிஸ்டிக் சப்போர்ட், அந்த மிசைலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே அந்த இடத்துல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பக்கம் ஒரு கணிசமான கண்ட்ரோல் இவங்களுக்கும் துருக்கிக்கும் இருக்கிறதுனால லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. பட் இதெல்லாமே பர்மனன்ட் கிடையாது. ஸோ இந்த எல்லை அப்படின்றது எப்பயுமே ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் எல்லை மாதிரி தான் இருக்கும். ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படி தான் நகருது. ஒருவேளை இவங்க ஒரு பர்மனெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்களோட 2 பேருமே வந்தாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இஸ்ரேல் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. அக்டோபர் 7 ஹமாஸ் அங்கே தாக்குதல் நடத்தும் போது அதே ஸ்டைலில் இவங்களும் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா,
அதாவது ஹிஸ்புல்லாக்களும் நிச்சயமாக இந்த இஸ்ரேலிய இராணுவத்தால் கட்டுப்படுத்திருக்க முடியாது. ஏன்னா அது சமவெளி பகுதி, வண்டிகளில் போகிறது, வாகனங்கள், உங்கள் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது ஈஸி, கவுண்டர் அஃபென்சிவ். இது மலைப்பகுதிகள், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்கு அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக் டயலாமான்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது, ரெண்டு இடத்துலையும் ஒரே டைமில் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுலையுமே இவங்க இஸ்ரேலிஸ் தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மேலே ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஹமாஸை வெளியேற்றுறதில் அவங்க ஃபோக்கஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் வாரில். அதன் பிறகு அவங்க டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா காசாக்குள்ளே போய் ஹமாஸை வீழ்த்தரில் இருந்துச்சு. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்ஸ் அங்கே வீக்கன் ஆன பிறகு, குறிப்பாக முகமது டெய்ஃப், ஹமாஸோட கிரவுண்ட் கமாண்டர், மிக முக்கியமான நபர், அவர் கொன்ன பிறகு மொத்த ஃபோக்கஸையும் நார்த்துக்கு கொண்டு வந்து வடக்கில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குறாங்க. கணிசமான அளவுக்கு உயிர் சேதம் இஸ்ரேலுக்குமே இருந்துச்சு. ஒன்ஸ் ஹிஸ்புல்லாக்கள் வீக் ஆனவுடனே மீண்டும் அந்த இராணுவத்தை ரீடெப்ளாய் பண்ணி தெற்கு பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் காசா அஃபென்சிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மினிமல் ஸ்ட்ரென்த்து தான், டிப்ளாய்மெண்ட் தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. பெரிய லெவலில் ஐடிஎஃபோட ஸ்ட்ரென்த் இங்கே கிடையாது. ஏன்னா அந்த அச்சுறுத்தல், அந்த த்ரெட்டல் லெவலை வந்து அவங்க நெகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வச்சு தான் அவங்க ஷஃபிள் பண்ணணும். ஸோ கட்டாய மிலிட்ரி இது சேவை அப்படின்றது இஸ்ரேலில் ஏன் கட்டாயப்பட்டிருக்குன்னா, வெறும் 1 கோடி இருக்கக்கூடிய மக்கள், 2 பக்கமும் அவங்களுக்கு பெரிய எனிமீஸ் இருக்காங்க. ஸோ அப்போது இராணுவ சேவை, இராணுவ சேவை அப்படின்றது தேவைப்படுது. பட் இது அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க வந்து ஹிஸ்புல்லாக்களுடைய லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை குறைக்கிற வரைக்கும், அப்போது லெபனான் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பவர்ஃபுல் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய லெபனீஸ் அதிபர் ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குறாரு. பட் அந்த இராணுவத்துக்கு தேவையான உதவிகளெல்லாம் அமெரிக்கா பண்ணி லெபனான் சரியான பிறகு தான் இவங்களுடைய வடக்கு எல்லையில் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலான்றக்கூடிய அமைதி வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு இந்த த்ரெட் இருந்துட்டு தான் இருக்கும். அதே சமயம் நாம் வந்து இது பார்த்தோம், அந்த சைடு சிரியாவில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை பார்த்தோம்னா, சிரியாவுடைய அதிபர் முன்னாள் அல்கொய்தா, அவரை வந்து ட்ரம்ப் கிரேட் மேன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். அந்த ஹேண்ட் ஷேக்கை இவங்க நம்பலை. சிரியா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பட் சிரியாவோட அமைதி பேச்சுவார்த்தைக்கே கிடையாது. ஏன்னா சிரியா கிட்ட இருந்து தான் கோலன் ஹைட்ஸை இவங்க எடுத்தாங்க. அதை மீண்டும் கேட்கக்கூடிய நிலைமையிலும் இல்லை, கொடுக்கக்கூடிய நிலைமையிலுமே சிரியா இல்லை. சிரியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜொலானி, சிரியாவுடைய பிரசிடெண்ட் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்றதே டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சிரியாவுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது மிடில் ஈஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரியாவுடைய அரசாங்கம் மீண்டும் விழுந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்றது 2016 to 18 காலத்தில் ஐஎஸ்ஐஎஸ்க்கு போனது, ஒரு 13 நாடுகள் இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தது, ஒரு கம்ப்ளீட்டான கியாட்டிக்கான என்விரான்மெண்ட் இருந்ததை நம்ம பார்த்தோம். மீண்டும் அது வருவதற்கான ஒரு பெரிய அபாயம் அப்படின்றது இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்ற அடுத்த ஒரு டீட்டெயில் கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.